வியூவர்ஸ், டெஸ்ட் தொடரில் தோல்வியடைந்து ஏமாற்றத்தை சந்தித்த இந்திய கிரிக்கெட் அணி ஓடிஐ தொடரில் சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா திருப்பி அடியை கொடுத்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் நவம்பர் 30ஆம் தேதியன்று இந்தியா 349 8 ரன்கள் என பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்கெட்டை வைத்தது. விராட் கோலி பார்த்தீங்கன்னா 135 ரன்கள் 120 பந்துகள் உட்பட அபாரமாக விளையாடி 52வது ஓடியை பார்த்தீங்கன்னா சதத்தை அடைந்தார். ரோஹித் சர்மா 57 ரன்கள் 50 பந்துகள் 5 சிக்ஸ் அடித்து ஓடியில் பார்த்தீங்கன்னா அதிக சிக்ஸ் அடி சாதனையை உடைத்தார் அப்படின்னே சொல்லலாங்க. கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா 60 ரன்கள் அடித்து அணிக்கு முக்கிய ஆதரவு அளித்தார். தென்னாப்பிரிக்காவின் ஓ பார்ட்மன் பார்த்தீங்கன்னா 260 என்ற விக்கெட் எடுத்தாலுமே இந்தியாவின் பேட்டிங் ஆதிக்கம் தொடர்ந்தது. தென்னாப்பிரிக்கா 350 ரன்கள் இலக்கை விரட்ட முயன்றது. ஆனால் 332 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையுமே இழந்துவிட்டன. மேபி பிரிட்ஸ்கோ பார்த்தீங்கன்னா 72 ரன்கள், மார்க்கோ ஜான்சன் 70 ரன்கள், கார்பின் போஸ் 67 ரன்கள் 51 பந்துகள் அடித்து போராடினாலும் இந்திய பவுலர்கள் கடைசி ஓவரில் 18 ரன்கள் தேவைப்படும் நிலையில் இரண்டாவது பந்தில் போசி கிருஷ்ணா விக்கெட் எடுத்து வெற்றியை உறுதி செய்தார். அதேபோல் குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா 4 பார் 68 என சிறப்பாக பந்து வீச்சு செய்தார். இந்தியாவின் உள்ள தளர்வில்லா பந்து வீச்சும் வெற்றிக்கு முக்கிய காரணமாக. போட்டி முடிவில் ராஜ் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா உற்சாகத்தில் மூழ்கினார்கள். இந்த வெற்றியில் அந்த 17 ரன்கள் மிக முக்கியமானது என்றுதான் சொல்ல வேண்டும். தென்னாப்பிரிக்கா பவுலர்கள் 23 எக்ஸ்ட்ரா ரன்கள் விக்கெட்டுகள் நோ பால் கொடுத்தால் அவர்கள் தோல்வியடைந்தனர். ஆனால் இந்திய பவுலர்கள் வெறும் 6 எக்ஸ்ட்ரா ரன்களை மட்டும் விட்டு கொடுத்தனர். இந்த 17 ரன்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 23-6 தோல்வி வெற்றியை தீர்மானித்தது அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டான பந்து வீச்சு தென்னாப்பிரிக்காவினுடைய தவறுகளை பயன்படுத்தி தொடரில் பார்த்தீங்கன்னா 1-0 என முன்னிலை பெற்றது. இது ஓடிஐ தொடரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் திருப்பி அடி கொடுத்ததாக சொல்லப்படுது. 3 போட்டிகள் கொண்ட இந்திய தொடரினுடைய அடுத்த போட்டி டிசம்பர் 3ஆம் தேதி அன்று நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராப்பூரில் நடைபெறுவதாக சொல்லப்படுதுங்க. அதிலும் இந்தியா வெற்றி பெற்றது என்றால் தொடரை வென்றுவிடும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்களாகும். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.